ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டெல்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் மாநிலத்தின் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார். மாநில உரிமைகளை பாதிக்கும் நீட் தேர்வை தமிழக அரசு முற்றிலுமாக எதிர்க்கிறது என்று முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கையை +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தின் மீது நிர்பந்திக்க கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழகத்திற்கு வரவேண்டிய 3284 கோடி ரூபாய் கல்வி நிதியை எந்தவித நிபந்தனையும் இன்றி மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தின் போக்குவரத்து வளர்ச்சிக்காக சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான அதிவேக ரயில் வழித்தட திட்டத்திற்கு மத்திய அரசு உடனே ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் திருச்சி கோவை NH81 சாலையை 6 வழிச்சாலையாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மதுரையை தொடர்ந்து தமிழகத்தில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையை கோவையில் அமைக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்திய முதலமைச்சர் விஜய் அதற்கு தேவையான நிலத்தை தமிழக அரசே வழங்கும் என்றும் உறுதியளித்தார். அதேபோல் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 2283 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதல்வர் விஜய் தமிழகத்தில் வறுமையை ஒழிக்க வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் என்ற புதிய திட்டத்தை முன்மொழிந்துள்ளார். VBG ராம்ஜி திட்டத்தின் கீழ் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள காலநிலை தாங்குதன்மை பெருந்திட்டம் 2045ற்கு மத்திய அரசு முழு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழர்களின் அடையாளமான உலக பொதுமறை திருக்குறளை இந்தியாவின் தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் டெல்லியில் மிக வலுவாக வலியுறுத்தினார். இறுதியாக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு உரிய அங்கீகாரமும் நிதியும் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளமான சமத்துவமிக்க நிலையான இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் கூறினார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.